ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஹேர் பேக்கு தான் பார்க்க போகிறோம். எனக்கு லாஸ்ட் 2 or 3 மந்த்தாக வந்து ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு நான் வந்து ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தேன். அது கூடவே வந்து இந்த ஹேர் பேக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். முடி வந்து அவ்வளோ கொட்டிகிட்டே இருந்தது. ஒரு தடவை சீப்பு வச்சு சீவணும் அப்படின்னா கொட்டுன்னு கொட்டிகிட்டே இருந்தது. ரெண்டாவது வந்து என் முடி வந்து ரொம்ப லேஸாகவும் குட்டியாகவும் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு வந்து இந்த ஹேர் பேக்கோட சேர்ந்து நம்ம எந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை லைட்டாக நம்ம வார்ம் பண்ணி, அதாவது ஹீட் பண்ணி, ஒரு நம்ம சூடு தாங்குற அளவுக்கு இருக்கிற அந்த பட்சத்தில் வந்து நம்ம வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேக்கம் நீங்கள் யூஸ் பண்ணணும். வெந்தயம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். வெந்தயம், பச்சை பயிறு 3 டீஸ்பூன் நான் ஊற வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர் போடுறதுனால வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஆள் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். பச்சை பயிறு முளைக்கட்டி எடுத்தாலும் ஓகே, நீங்கள் ஊற வச்சு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஓவரால் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி கொட்டுறதை நிறுத்தவும் செய்யும். அதோட நம்ம ஹேரை வந்து நல்ல வலுன்னு நல்லா ஷைனிங்காக கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஹேரில் வந்து முடி வந்து ரெட்டையாக லாஸ்ட்டில் எண்டில் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நரைமுடிக்கு, நம்மளை ரொம்ப ட்ரையான ஹேருக்கு எல்லாமே வந்து அந்த தலைமுடி பிரச்சனை அத்தனைக்குமே வந்து இந்த ஒரு பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நான் கருவேப்பிலை ஆட் பண்ணலை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி, அதனால் சேராதவங்க வந்து இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பச்சை பயிறு, கருவேப்பிலை இதை மட்டுமே போட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது கூட வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி அரைக்கணும். வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வச்சு நல்லா அரைச்சி ஒரு கெட்டியான பதத்தில் கொண்டு வந்தாச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்தோம்னா நம்மளுக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் தலையை சீவி காமிக்கிறேன். ஒரே சீவில் இவ்வளோ முடி எனக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது வந்து எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது நம்ம தலையில் ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்ல ஒரு பவுன்சியாக, நல்லா அடர்த்தியாக, சூப்பரான ஒரு ஹேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.